ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது திவினேஷ் பத்தி தாங்க ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன ஷோஸ்லாம் இதுக்கப்புறம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவினேஷோடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக திவினேஷ் யார் விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4ல வந்து டைட்டில் வின் பண்ணவர் தான் திவினேஷ் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 80s 70s இந்த மாதிரி சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாடுவார். கிட்டத்தட்ட 60s அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த பாட்டு அவரோட வாய்ஸ்லேருந்து கேட்கும்போது வேற லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய பிக் லெஜெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேனா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளுடைய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி நிறைய விஷயம் இவரை பத்தியும் இவர் பாட பத்தியும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர் தான் திவினேஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ்லையும் ஆர்கெஸ்ட்ராலையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி புகழ் இருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ அவருடைய ஃபங்க்ஷன் ஒரு சில இடத்துல கூட இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க இவரோட பாட்டு கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கனடாலயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கான்சர்ட் பண்ணாரு, லைவ் கான்சர்ட். அதாவது எஸ்பிபி சரண் சார், ஸ்ரீனிவாசன் சார் கூட எல்லாம் சேர்ந்து வந்து இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ல இருந்து இல்லாம கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சாரு. அந்த வகையில இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் ஒட்டி ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக, அதாவது மலேசியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் கான்சர்ட் வந்து பாட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கான்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே மலேசியாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வரப்போற நாட்களில் இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறாருன்ற விஷயத்த அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ திவினேஷோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.